பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நேரலையை குறித்து கேட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 3 ஆண்டு காலமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறாக அன்றைய சபாநாயகர் நேரலையை இருட்டடிப்பு செய்து விட்டார். ஆனால் இன்று மாண்புமிகு சபாநாயகர் நேரலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சோஃபா கதையை எண்ணிக்கை விட போகிறார்கள். எங்கள் தலைவர் சினிமாவை விட்டாலும் அவர்கள் அட்லி என்கிறார்கள், புஷ்பா என்கிறார்கள், ஜுராசிக் பார்க் என்பார்கள் போல் இருக்கிறது. சிங்க பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி தவறாக பேசியதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. ஐயா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேசுங்க. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் என்ற முறையில் இந்த மாமன்றத்தில் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்ன சில செய்திகளுக்கு சில வரி விளக்கங்களை உங்கள் மூலமாக வழங்க விரும்புகிறேன். தன்னுடைய பேச்சிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சில விளக்கங்களை ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்தோடு கூறியிருந்தால் அதை குறிப்பெடுத்து அதன்படி இந்த தமிழ்நாடு அரசு தன்னுடைய திசைவழி போக்கை சரியான முறையில் செலுத்திக் கொள்ள தயாராக தான் இருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தை முடக்குவதற்கோ மாற்றுவதற்கோ எங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. ஆனால் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆளுநர் மகிழ்ச்சி, அமைச்சர்கள் மகிழ்ச்சி, ஆளுநர் மகிழ்ச்சி என்றெல்லாம் சொன்னார். இந்த அரசில் தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய சட்டமன்றத்தினுடைய போக்கு காட்டுகிறது. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது.